ஞானமாக பேச வேண்டும். நாம பேசுகிற வார்த்தைகள் புத்தியனமா பேசிடக்கூடாது. நாம ஞானத்தோடு நம்ம பேச வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக வேளையில நம்ம பேசுற வார்த்தைகள் புத்தியனமா இருப்பதனால அநேக வேளை நிறைய பிரச்சனைகள் என்ன ஆயிடுது, உருவாயிடுது இல்லையா? சில பேருக்கு அதனாலதான் பாருங்க, இந்த ஞானம் இல்லாததுனால அவங்க பேசுற வார்த்தைகளால உண்டாகிற பாதிப்புகளை சீர்படுத்துவதற்கு அது ரொம்ப வருஷம் என்ன ஆயிடுது, ஒரு புத்தியனமான பேச்சு. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு நல்ல பரிமள தைலத்துல ஒரு செத்தை விழுந்து அந்த பரிமள தைலமே என்ன ஆயிடும், நாரி போயிடும். அதே போல சொற்ப மதியினம் என்ன செய்யும், நீண்ட நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்த நல்ல பெயர் என்ன பண்ணிடும், கெடுத்து ஒண்ணு இல்லாம நாசமாக்கிடும். குடும்பத்துல கூட நாம அறிவில்லாம ஞானம் இல்லாம நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகளால அநேக உறவுகள் முறிந்து போகலாம், உடைந்து போகலாம். ஆகவே நம்ம ஞானத்தை தேவனிடத்துல பெறணும். ஆண்டவரே, ஞானமான மறு உத்தரவு கொடுக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நான் ஞானமா பேசி என் வீட்டை கட்டுவதற்கு எனக்கு கிருபை தாரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அது என்ன செய்கிறாள், இடித்து போடுகிறாள்னு போடு. அதனால நம்ம பேசும்போதே ஞானமா பேசுறோம்னா நம்ம கைகளாலேயே நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம், இடிச்சு போட்டுருவோம். பாருங்க, நிறைய வேளையில குடும்பங்களை பாருங்க, அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு ஆனந்தமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெட்டிங் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு பக்கமா போஸ் எடுத்து போட்டோ காமிச்சு சிரிக்க சொல்லி நல்லா தான் ஆரம்பிக்குது. போட்டோ ஆல்பம்லாம் ரொம்ப நல்லா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பெல்லாம் மங்கி போகுது. அதுக்கப்புறம் எடுக்கிற போட்டோ பார்த்தா பாக்குறவங்களுக்கே பயமாயிருது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு குடும்பம் போயிடுது. அந்த கப்புள்ஸ் போட்டோ எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி அவ்வளவு ருசியா இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டத்துக்குள்ள என்ன நடக்குன்னு கேட்டா, ஒருத்தரோட ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஞானம் இல்லாத வார்த்தைகள், அவசியம் இல்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை தவறுதலாக பேசி விட்டு கடைசி என்ன பண்ணினா ஒருத்தர் முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுறாங்க, காயப்பட்டவர்களாக மாறிடுறாங்க. சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் மினிஸ்ட்ரியே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்டீரியர் மினிஸ்ட்ரி என்னது, வீட்டுக்குள்ள எந்த பேச்சுமே கிடையாது, வெறும் வெளியுறவு துறை மட்டும் தான் வேலை செய்யுது. வெளியில எல்லாரோடும் பேசுவார்கள், விசுவாசிகளோடு பேசுவார்கள், ஃபேமிலி ஃபெலோஷிப்ல பேசுவார்கள், சபையில பேசுவார்கள், ஊழியத்துல பேசுவார்கள், புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஆனா வீட்டுல இருக்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. வீட்டுல 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலம் பேசவே மாட்டார்கள். அப்படி நிறைய குடும்பங்கள் மாறிடுது. அப்படி மாறக்கூடாது. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஞானமாய் பேசணும். அது வசனத்தை பாருங்க, என் வாய் எதை பேசும், எதை வேணாலும் பேசணும் போடல. என்ன பண்ணணும், வாய் என்ன பண்ணணும், ஞானமா பேசணும். ஞானமா பேசினாதான் அதுல நமக்கு ஜீவன் உண்டாகும். அதுலதான் நமக்கு வாழ்க்கையில